மாண்புமிகு அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அஇஅதிமுக என்ற எஃகு கோட்டை அழிந்தே போய்விடும் என்ற எண்ணத்தில் அகமகிழ்ந்து கொண்டிருந்த அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தலைமையேற்க காலில் விழுந்து கெஞ்சியவர்கள் இன்று தங்கள் முகமூடியை அகற்றும் போது துரோகத்தின் உண்மை முகம் தெரிகிறது. முகமூடிகளே இந்த துரோகிகளுக்கு முகங்களாகிவிட்டன. துரோகிகளின் முகமூடியை தொண்டர்கள் கிழித்தெறிவார்கள் என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் தோள் வலிக்கும் தோல்விகள், அவமானங்களின் அரங்கேற்றம், அயராத உழைப்பு உள்ளிட்டவை மறைந்திருக்கும். இந்த வெற்றிதான் லட்சியவாதிகளை உருவாக்கும். ஆனால் ஒரு சிலரின் அதீத வெற்றிக்கும் அசுர வளர்ச்சிக்கும் பின்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அது துரோகம். ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைக்கும் செயல். இவர்களுக்கு கைவரப்பெற்ற கலை. சிரித்த முகம், அதில் எப்போதும் சிந்தும் விஷம். பார்வையில் ஒரு பணிவு, அதில் அடுத்தவரை வீழ்த்தும் தெளிவு. இந்த மனிதர் செய்யும் ஒவ்வொரு செயலுக்குப் பின்னரும் ஒரு சுயநலம் ஒளிந்திருக்கும். கழக பொதுச் செயலாளர் தியாகத் தலைவி சின்னம்மாவால் நியமிக்கப்பட்ட கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களால் அஇஅதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அறிமுகமான இந்த நபர் கட்சியில் பெரிய பொறுப்புகள் எதிலும் இல்லாமல் இருந்தார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனால் சின்னம்மாவுக்கு அறிமுகம் செய்யப்பட்டார். சின்னம்மாவின் தயவால் கழகத்தில் ஏற்றம் பெற்றார். பரமபதத்தில் பாம்பு தீண்டாமலேயே மேலேறும் வித்தையைப் போல சின்னம்மா என்ற ஏணியால் ஏற்றம் பெற்று கழகத்தில் உயர் பதவி அடைந்தார் இந்த மனிதர். எதிரிகள் செய்த சதியால் ஒரு அசாதாரண சூழலில் மாண்புமிகு அம்மா முதலமைச்சர் பதவி இழக்க நேரிட்ட போது சின்னம்மாவின் தயவால் அமைச்சராக இருந்த இவர் முதலமைச்சராக்கப்பட்டார். அப்போதும் சின்னம்மாவின் தயவு தேவைப்பட்டது. இந்த மனிதரின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் சின்னம்மாவின் முகவரி இருந்தது. ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பதும், தீட்டிய மரத்தை கூர்பார்ப்பதும் துரோகத்திற்கு துணை நிற்பவர்கள் செய்யும் செயல்தானே. மாண்புமிகு அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அஇஅதிமுக என்ற எஃகு கோட்டை அழிந்தே போய்விடும் என்ற எண்ணத்தால் அகமகிழ்ந்து கொண்டிருந்த அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் சின்னம்மா. துரோகத்தின் நிழல் அருகில் இருப்பதை உணராத சின்னம்மா அம்மாவின் மறைவுக்கு பிறகு மீண்டும் இவரை முதலமைச்சராக்கினார். அம்மாவின் அருகிருந்து அவரை கண்ணின் மணி போல் காத்து அம்மாவுக்கு நேர்ந்த பல்வேறு நெருக்கடிகளில், சோதனைகளில் துணையாய் நின்று தியாக வேள்வியில் தன்னையே கரைத்து கொண்ட சின்னம்மா கழகத்தை காப்பதற்காக தன் தவ வாழ்வை, தியாக வாழ்வை மீண்டும் தொடங்கினார். மாண்புமிகு அம்மா விட்டுச் சென்ற இடத்தை தியாகத்தால் நிரப்பினார் சின்னம்மா. தனக்கென வாழாமல் அம்மாவுக்காகவே வாழ்ந்த சின்னம்மாவின் தியாக வாழ்வு கழகத்தை கட்டிக்காப்பதற்காக தமது 2வது அத்தியாயத்தை தொடங்கியது. கழகத்தின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் சின்னம்மாதான் கழகத்திற்கு தலைமையேற்றே ஆக வேண்டும் என தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். அம்மாவுக்கு பிறகு கழகத்தை வழிநடத்தி காக்க 1.5 கோடி தொண்டர்களாலும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களாலும் ஒருமனதாக பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டார் சின்னம்மா. பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கழகத்தின் வளர்ச்சிக்காக கழகம் ஒளி வீச தன்னையே திரியாக்கினார் சின்னம்மா. கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா, கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா, கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா, கழக
கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா, அம்மாவின் மறு உருவ சின்னம்மா, அம்மாவின் மறு உருவ சின்னம்மா, தியாகத் தலைவி சின்னம்மா, தியாகத் தலைவி சின்னம்மா, புரட்சி தலைவி தந்த தியாகத் தலைவி சின்னம்மா, தியாகத் தலைவி சின்னம்மா, சின்னம்மா, சின்னம்மா. புரட்சி தலைவி அம்மாவின் ஒரே அரசியல் வாரிசு. அம்மா பக்கம் இருக்காங்க. ஒன்றரை கோடி தொண்டர்களின் தலைவி சின்னம்மா, ஒன்றரை கோடி தொண்டர்களின் தலைவி சின்னம்மா. நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்று நிறைவு செய்திருக்கிறது. கழக பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கழக பொதுக்குழுவில் மாண்புமிகு அம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மாவுடைய உற்ற துணையாக அனைத்து நிலைகளிலும் உறுதியாக நீடித்த நிலையாக அனைத்து பணிகளையும் கடமைகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு அம்மா சின்னம்மா அவர்கள் கடமையாற்றினார்கள் என்பதனை அந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலராக அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களோடு முழு சம்மதத்தோடும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு சின்னம்மா அவரிடம் நாங்கள் வந்து அவர்களை சந்தித்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வாழ்ந்த இடமான வேதா இல்லத்து திருக்கோயில் சந்தித்து அதை தீர்மானத்தை தந்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தாங்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் தயவு கூர்ந்து அதனை ஏற்று முழு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் அதை முழுமதோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களைப் போல கழகத்தினுடைய பொதுச் செயலராக அம்மா அவர்களுடைய வழியில் நின்று கழகத்தை கட்டி காப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு முழுமனதோடு ஏற்று அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறால் அவர்கள் இன்றே கழகத்தினுடைய பொதுச்செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் வந்து கழக பணியை ஆற்றுவார்கள், சிறப்பாக ஆற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அகமகிழ சிரித்து பேசி யாரால் பதவி சுகம் பெற்றோமோ அவர்களுக்கே துரோகம் செய்வது தொன்று தொட்டு இருந்து வரும் கலைதானே. துரோகிகளை அடையாளம் காண்பது அவ்வளவு எளிதா என்ன? சின்னம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தங்கள் உண்மை அடையாளத்தை காட்டத் தொடங்கினார்கள். அம்மாவிடம் இருந்து அரசியல் பாடம் பயின்ற சின்னம்மா துரோகங்களை தூள் தூளாக்கும் சக்தி படைத்தவர். துரோகங்கள் என்றும் வென்றதில்லை. சின்னம்மாவின் இந்த பிரகடனம் கழகத்தை காக்கும் அரணாகத் திகழும். துரோகிகளின் பிரிவும் இணைப்பும் மக்களிடையே ஒரு நாடகம் அன்றோ நடக்குது என எண்ண தோன்றுகிறது. திரை விலகும் போது நாட்டு மக்களுக்கு உண்மைகள் புரியும். துரோகிகளின் சூழ்ச்சி எரியும்.